ஐந்தாவது பகுதி 16வது மந்திரம். இதம் வை தன்மதோ தத்யங்காதர்வணக அஸ்விப்யாம் உவாச்ச ததேதத் ரிஷிகி பஷ்யன் அவோச்சத் தத்வாம் நராம் சனயே தம்ச உக்ரம் ஆவிஷ்க்ருணோமி தன்யதுர்ன விருஷ்டிம் தத்யங்க யன்மதோ ஆதர்வணோ வாம் அஸ்வஸ்ய சீர்ஷ்ணாம் பிரயதீம் உவாச்ச இதி. மது வித்யா முடிந்ததற்கு பிறகு 16, 17 இந்த 2 மந்திரங்களில் மது வித்யா ஸ்துதி செய்யப்படுகிறது என்று பார்த்தோம். மது வித்யா ஸ்துதி எப்படி செய்யப்படுகிறது என்றால், இந்த ஞானம் அவ்வளவு சுலபமாக அடையப்படுவது அல்ல. மகதா ஆயாசேன பிராப்தா என்று சங்கரர் கூறுகின்றார். மிக மிக கடினமான உழைப்பினுடைய தவத்தினுடைய விளைவாகத்தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். காரணம், ஞானத்தினுடைய பலனும் மிக மிக உன்னதமானது. பலன் உயர உயர அதற்கான உழைப்பும் அதிகரிக்க வேண்டும். இவ்விதம் பல விதமான ஸ்துதி காரணங்களை சங்கரர் கொடுத்தார் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இங்கு இதம் வை தன்மது, இந்த மது வித்யாவானது தத்யங் ஆதர்வணக, தத்யங் என்கின்ற அல்லது ஆதர்வணக என்கின்ற ரிஷியானவர் அஸ்விப்யாம் உவாச்ச, தேவலோகத்தில் இருக்கின்ற அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்தார். ததேதத் ரிஷிகி பஷ்யன் அவோச்சது, இதை அறிந்த ஒரு ரிஷியானவர் இவ்விதம் கூறுகின்றார். நாம் பார்த்தோம், ஒரு ரிஷி என்ன சொல்கின்றார், எனக்கு எப்படி இந்த மது வித்யா ஆதர்வணக அல்லது தத்யங் என்ற ரிஷி அஸ்வினி குமாரர்களுக்கு கூறினார் என்ற கதையும் தெரியும், என்ன கூறினார் என்றும் தெரியும். இதை நான் உலகுக்கு கூறப் போகின்றேன் என்று ரிஷியானவர் ஒருவர் கூறுகின்றார். அதுதான் இந்த 2 மந்திரத்தில் வருகின்றது. இப்பொழுது மந்திரத்தை பார்த்தால், தத்துவாம் நராசனையே தம்ச உக்ரம். தது, தது என்றால் அந்த மது வித்யாவை, அதாவது நரா என்றால் நரவ் மனிதர்களே, சனையே என்றால் லாபத்திற்காக, சனையே என்றால் லாபத்திற்காக. எந்த லாபத்திற்காக என்றால் மது வித்யை அடைய வேண்டும் என்ற லாபத்திற்காக. இங்கு நரா என்ற சொல் அஸ்வினி குமாரர்களை குறிக்கின்றது. நரா என்பது நரவ் என்று, ஹே நரவ் அஸ்வினி குமாரவ். வாம் என்றால் உங்களால், உங்களிடமிருந்து. தம்சக உக்ரம், தம்சக என்றால் செயல், உக்ரம் என்றால் உக்ரமான செயல், மிக கொடூரமான செயல். அதாவது மிக கொடூரமான செயல் உங்கள் இருவரால் நடைபெற்றது அல்லது நடத்தப்பட்டது. கதை உங்களுக்கு தெரியும். அந்த கதை தான் இப்பொழுது இங்கு சொல்கின்றார். அதாவது இந்திரன் யார் இந்த வித்தியை உபதேசிக்கின்றார்களோ அவர்களுடைய தலையை வெட்டி விடுவேன் என்று சொல்ல,
இந்த அஸ்வினி குமாரர்கள் ஏற்கனவே முதலில் என்ன செய்கின்றார்கள், தத்யங் ஆதர்வணருடைய தலையை வெட்டி தனியாக வைத்து குதிரையினுடைய தலையை வைத்து விடுகின்றார்கள். பிறகு அதன் வழியாக உபதேசத்தை கேட்ட பிறகு இந்திரன் தத்யங் முனியினுடைய தலையில் குதிரை தலையை வெட்டிவிட பிறகு மீண்டும் இவர்கள் அவருடைய உண்மையான தலையை வைத்து விடுகின்றார்கள். இதுதான் தம்ச உக்ரம் என்று சொல்லப்படுகிறது. தம்சக என்றால் கர்ம, உக்ரம் என்றால் மிக கொடூரமான கர்மமானது உங்களால் செய்யப்பட்டது. தது ஆவிஷ்கிருணோமி, இந்த ரிஷி கூறுகின்றார், அதை நான் எல்லோரிடமும் வெளிப்படுத்த போகின்றேன். எப்படி ஒரு உதாகரணத்தை கொடுக்கின்றார். தன்யதுகு ந விருஷ்டிம். தன்யதுகு என்றால் கார்மேகம். கார்மேகம் சொன்னால் மழையை பொழிய இருக்கின்ற கிளவுட்ஸ். விருஷ்டிம் என்றால் மழை. எப்படி மழையை கொடுக்கின்ற அந்த கார்மேகமானது மழையை நமக்கு காட்டுகின்றதோ, நம்ம அந்த க்ளவுட்ஸை பார்த்தாவே தெரிஞ்சிருவோம் கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை வர போகுது. சில க்ளவுடெல்லாம் இருக்கும், அது மழை வராது, அது வெறும் மேகம்னு புரிஞ்சுக்குவோம். சில மேகங்கள் இது மழையை கொடுக்க போகும் மேகம்னு புரிஞ்சுக்குவோம். அப்படி தன்யதுகுனா மழையை கொடுக்க போகின்ற மேகம். ந அப்படின்னா இந்த இடத்துல இவ போல, விருஷ்டிம் இவ. எப்படி விருஷ்டிம் ஆவிஷ்கிருணோதி, அதாவது மழையை காட்டி கொடுக்கின்றதோ, கார் மேகம் மழையை தெளிவாக காட்டி கொடுப்பது போல் நான் உங்களுக்கு இரண்டையும் செய்ய போகின்றேன். ஒன்று, இந்த கதையும் சொல்ல போகிறேன், வெளியே எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இரண்டாவது, அவர் என்ன சொன்னார், தத்யங் ஆதர்வணக என்ற ரிஷி அஸ்வினி குமாரர்களுக்கு எதை சொன்னார் என்பதையும் நான் சொல்ல போகின்றேன். உண்மையில் இது முதல் மந்திரமாக வந்திருந்தால் அந்த மது வித்யா கனெக்ஷன் ஆகும். ஆனால் உபனிஷத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, எந்த இடத்துல எதை வேண்டுமானாலும் கோரலாம். இப்போ இறுதியில் இந்த கருத்து வருகின்றது. பிறகு இனி அடுத்த பகுதியில் இந்த ரிஷியானவர் தனக்கு தெரிந்த உண்மையை கூறுகின்றார். என்ன நடந்தது என்று இங்கு கதையை கூறி அடுத்த மந்திரத்திலும் இதே கருத்தை விளக்குகின்றார். இப்போ அடுத்த பகுதி, தத்யங்க யத் மது ஆதர்வணக. தத்யங் என்கின்ற ஆதர்வண ரிஷியானவர், ஆதர்வணக என்ற பெயரை உடைய ரிஷியானவர், எது மது, அந்த மது என்ற எந்த ஒரு வித்யா இருக்கின்றதோ, வாம், வாம் என்றால் உங்களுக்கு, அஸ்வஸ்ய சீர்ஷ்ணா. அஸ்வஸ்ய சீர்ஷ்ணா என்றால் குதிரையினுடைய தலையின் மூலமாக உபதேசம் செய்தார். பிரயதீம் உவாச்ச, அதாவது பிரயதீம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் சொற்கள். உவாச்ச என்றால் சொன்னார், அதாவது குதிரையினுடைய சிரசின் மூலமாக உங்களுக்கு எதை சொன்னார், நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், அதையும் நான் சொல்ல போகின்றேன். அதாவது குதிரையினுடைய தலையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன சொன்னார் என்கின்ற உண்மையையும் நான் சொல்ல போகின்றேன் என்று, இந்த எப்படி இவ்வளவு கடினப்பட்டு இந்த ஞானம் அடையப்பட்டது என்ற உண்மையை நான் வெளிப்படுத்துகின்றேன் என்று கூறுகின்றார். பிறகு மேலும் இதே கருத்து தான் 17வது மந்திரத்திலும் இதைத்தான் சொல்லி முடிக்கின்றார். அடுத்த 17வது மந்திரம், இதம் வை தன்மது தத்யங்காதர்வணக அஸ்விப்யாம் உவாச்ச ததேதத் ரிஷிஹி பஷ்யன் அவோச்சதே ஆதர்வணாய அஸ்வினாம் ததீச்சே அஸ்வ்யம் சிரக பிரத்யயரயதம் சவாம் மது
பிரவோச்சதே ரிதாயன் த்வாஷ்ட்ரம் யதே தஸ்ராவபி கக்ஷ்யம் வாம் இதி. முதல் வரியில் இருந்தது நாம் ஏற்கனவே படித்ததுதான். இதம் வை தன்மது, இந்த மது வித்யா தத்யங் ஆதர்வணக என்பவர் அஸ்விப்யாம் அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்துள்ளார். ததே தத் ரிஷிகி, இதை அறிந்த ரிஷி, பஷ்யன் அறிந்த ரிஷி, அவோச்சது இவ்விதம் கூறுகின்றார். இங்கு மேலும் அந்த கதையானது விளக்கப்படுகின்றது. ஆதர்வணாய அஸ்வினா, அஸ்வினா என்பது அஸ்வினோ, அஸ்வினி குமாரர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால், ஆதர்வணாய, ஆதர்வணர் என்பவருக்கு ததீச்சே, அது அவருடைய பெயர், தத்யங் என்பதனுடைய ஃபார்ம் தான் ததீச்சே. ஆதர்வண என்பவர் தத்யங் என்ற முனிவருக்கு அஸ்வம் சிரக, குதிரையினுடைய தலையை, பிரத்யயரயதம் என்றால் வைத்தீர்கள், ஸ்தாபிதவந்தௌ, அதாவது குதிரையினுடைய தலையை வைத்தீர்கள். பிறகு அவர் என்ன செய்தார்னா, குதிரையினுடைய தலையை பெற்ற குருவானவர் அதன் மூலமாக உங்களுக்கு உபதேசம் செய்தார். இங்கு என்ன சொல்லப்படுகிறது, இரண்டு விதமான மது வித்யா உபதேசம் செய்யப்பட்டது. நம்ம இங்கே பார்க்கறது வேதாந்த சம்பந்தமான மது வித்யா, அதாவது இந்த பிரபஞ்சம் மித்தியா என்று விளக்குகின்ற வித்யா மது வித்யா, மித்தியாத்துவ பிரதிபாதிக்க வித்யா மது வித்யா, அதைத்தான் இங்கே நம்ம படிச்சிருக்கோம். இனி ஒரு விதமான மது வித்யையையும் அந்த ரிஷியானவர் அஸ்வினி குமாரர்களான உங்களுக்கு கூறினார் என்று இங்கு சொல்கின்றார். அது இங்கு வரவில்லை. காரணம், அது சூரியனை மையமாக வைத்து செய்கின்ற ஒரு விதமான உபாசனை. ஆகவே அது உபாசனையாக இருப்பதனால் இந்த மது வித்யையோடு சேர்ந்து வரவில்லை. அப்படி உபாசனா ரூபமான மது வித்யா, பிறகு ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை விளக்குகின்ற மது வித்யா என்ற இரண்டு விதமான மது வித்யையை அவர் உங்களுக்கு உபதேசித்தார் என்று இங்கு கூறுகின்றார். அடுத்த கடைசி இரண்டு வரி, சவாம் மது சக, அவர் இப்பொழுது குதிரையினுடைய தலையுடன் இருக்கின்ற குருவானவர், வாம் உங்களுக்கு, மது பிரவோச்சது மது வித்யை உபதேசம் செய்தார். ரிதாயன் என்றால் தன்னுடைய வாக்கை காப்பாற்ற, அதாவது குரு நீ இவ்விதம் செய்தால் நான் உபதேசிக்கின்றேன் வாக்கு கொடுத்தார், அதை காப்பாற்ற செய்தார். இரண்டு விதமான மது வித்யா, ஒரு விதமான மது வித்யாவுக்கு துவாஷ்ட்ரம் என்று பெயர். துவாஷ்ட்ரம் அது கடைசி வரியில் இருக்கின்றது. துவாஷ்ட்ரம் எது? துவாஷ்ட்ரம்னா சூரிய சம்பந்தம், சூரியனுடன் சம்பந்தப்பட்ட மது வித்யாவானது உபதேசிக்கப்பட்டது. தஸ்ரவ் அப்படிங்கிற சொல் அஸ்வினி குமாரர்களுக்கு அடைமொழி. பகைவர்களை அழிக்கின்ற அஸ்வினி குமாரர்களே உங்களுக்கு துவாஷ்ட்ரம். பிறகு கடைசி சொல் கக்ஷ்யம் அபி. கக்ஷ்யம் என்றால் இங்கு நாம் பார்த்த மது வித்யா, அதாவது பிரம்மனோடு சம்பந்தப்பட்ட மது வித்யா. பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஜெகத்தினுடைய மித்தியாத்துவ ஞானம் தேவை. அதோடு சம்பந்தப்பட்ட மது வித்யா வாம் உங்களுக்கு கூறினார். இது இவ்விதம் இந்த கதையை நான் வெளிப்படுத்துகின்றேன், உங்களுக்கு என்ன உபதேசம் செய்தார் என்பதையும் நான் வெளிப்படுத்துகின்றேன் என்று கூறி, இனி இறுதி இரண்டு மந்திரத்தில் மேலும் வேதாந்த கருத்துக்கள் வருகின்றது. இந்த இரண்டு மந்திரமும் மது வித்யாவினுடைய பெருமை. இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்வோம். 18. இதம் வை தன்மதோ தத்யங்காதர்வணக அஸ்விப்யாம் உவாச்ச ததே தத் ரிஷிஹி பஷ்யன்னவோச்சதே
புரஸ்சக்ரே த்விபதக புரஸ்சக்ரே சதுஷ்பதக புரஸ்ஸ பக்ஷி பூத்வா புரபுருஷக ஆவிஷத் இதி சவா அயம் புருஷக சர்வாசு பூர்ஷோ புரிஷயக ந ஏனேன கிஞ்சன அநாவ்ருதம் ந ஏனேன கிஞ்சன அநாசம்வ்ருதம். 18, 19 கடைசி 2 மந்திரங்கள் சர்வாத்ம பாவமும் மகா வாக்கியமும் வருகின்றது. அடுத்த மந்திரத்தில் அயமாத்மா பிரம்ம என்ற மகா வாக்கியம், இங்கு சர்வாத்ம பாவம் வருகின்றது. இந்த 18வது மந்திரத்தில் சர்வாத்ம பாவம். உபநிஷத்தில் சர்வாத்ம பாவத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப அதே கருத்து தான் சொல்லப்படுகிறது. வேதாந்தத்தில் ஒரு கருத்தை சொன்னதுக்கு பிறகு அதையவே திருப்பி சொன்னால் அதற்கு என்ன தோஷம்னு பார்த்துருக்கோம், புனருக்தி தோஷம்னு பார்த்துருக்கோம். ஆனால் அபியாசம் என்ற ஒன்றும் இருக்கு, அதுதான் நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். தாத்பரிய நிச்சயத்தில் எதை நம்ம தாத்பரியமாக சொல்ல விரும்புகிறோமோ அதை நம்ம எப்படி நிலைநாட்டுவோம் அப்படின்னா அபியாசத்தின் மூலம். அபியாசம்னா அதையவே திரும்ப திரும்ப சொன்னோம்னா அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு அர்த்தம். அப்படி உபனிஷத்தில் எப்படி மகா வாக்கியம் முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போல் சர்வாத்ம பாவம். ஏன்னா ஜீவன் முக்தி அவஸ்தையில் நம்ம சர்வாத்ம பாவத்துடன் தான் இருக்க வேண்டும். சர்வாத்ம பாவம்ங்கிறது என்ன? இந்த மித்யாவான இந்த உலகம் ஒரே ஒரு அதிஷ்டானத்தை சார்ந்துள்ளது. இப்போ இருக்கிறதெல்லாம் தோற்றம் பலவாக இருந்தாலும் இருப்பது ஒரே ஒன்றுதான், ஒரு ஆதாரத்திலிருந்து தான் வந்துள்ளது. அந்த ஆதாரம் பிரம்மன், அந்த ஆதாரம் நானாக இருக்கின்றேன். அதாவது இந்த பிரபஞ்சம் அனைத்தும், நான் பார்க்கின்ற துவைதங்கள் அனைத்துக்கும் ஒரு மூலம் என்கின்ற ஞானம். வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமையை பார்க்கின்ற ஞானம். அப்போ ஒரு மனது ஒரு பிரமாணம் வேற்றுமையை பார்க்கின்றது. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் எல்லாம் வேற்றுமையைத்தான் காட்டுகின்றது. ஆனால் அதற்குள்ள ஒரு ஞானம் இதற்கு மூலம் ஒன்று என்று காட்டுகின்றது. இப்போ இதுவும் மது வித்யாவிலேயே உபதேசிக்கப்பட்ட ஒரு பகுதி தான். இப்போ கக்ஷ்யம் மது என்று சொல்லலாம். கக்ஷ்யம்னு சென்ற மந்திரத்தில் சொன்னது போல அதை மீண்டும் இந்த ரிஷியானவர் கூறுகின்றார். முதல் வரியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மந்திரத்தில் எல்லாமே ஈஸ்வரனிடமிருந்து தான் வந்துள்ளது, அதுதான் கருத்து. அவரே அனைத்திற்கும் உபாதான காரணம். இப்போ சர்வாத்ம பாவம் என்று வந்துவிட்டால் உபாதான காரணம் என்பதுதான் அர்த்தம். அதுதான் இங்கு வந்துள்ளது. இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால் புரஸ்சக்ரே. புரக என்ற சொல்லுக்கு, முதல்ல வருகின்ற புரக என்ற சொல்லுக்கு உடல் என்று பொருள், பிசிக்கல் பாடி. புரக புரக பிசிக்கல் பாடி. சக்ரே என்றால் உற்பத்தி செய்தார். புரஸ்சக்ரே இங்கே யார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்திக்கணும், பரமாத்மா அல்லது ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிற சப்ஜெக்டை நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும். ஈஸ்வரன் சக்ரே கிரியேட் உற்பத்தி செய்தார். எதை என்றால் புரக ஷரீரங்களை. எல்லா ஷரீரங்களை அவரே உற்பத்தி செய்துள்ளார். எல்லா ஷரீரங்களை அவரே உற்பத்தி செய்துள்ளார். எப்படிப்பட்ட ஷரீரங்கள் என்றால் எத்தனையோ விதமான உடல்கள் இருக்கின்றது. அதற்கு சில உதாகரணங்கள் வருகிறது.
துவிபதக. த்விபதக என்றால் 2 கால்களுடன் கூடிய உடல்கள். அதற்கு யார் உதாரணம்னா நம்ம தான், மனிதர்கள் போன்ற மிருகங்கள். மிருகம் சொன்ன பறவைகள். பறவைகளுக்கு 2 கால் இருக்குது, மனிதனுக்கு 2 கால் இருக்குது. அப்போ த்விபதக. புரஸ்சக்ரே சதுஷ்பதக. சதுஷ்பதகன்னா தான் மிருகங்கள். சதுஷ்பதகன 4 கால்களை உடைய. புரகன மீண்டும் இங்கு சரீரம். சக்கரேனா உற்பத்தி செய்தார். இப்போ முதல் வரியில் 2 புரகங்கிற சொல் இருக்கு. புரக புரக இந்த 2 சொல்லுக்கு உடல்கள், ஷரீராணி என்று பொருள். உடல்களை படைத்தார். 2 கால்களை உடைய உடல்கள், பிறகு 4 கால்களை உடைய உடல்களை படைத்தார். இனி 2வது வரிக்கு வந்தோம் அப்படின்னா, 2வது வரியில் முதலில் இருக்கின்ற புரக அப்படிங்கிறதுக்கு உடல் என்று பொருள் அல்ல, முன்பு, ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ முன்பு என்றால் எதற்கு முன்பு? உடலுக்கு நுழைவதற்கு முன்பு. அதாவது உடலை படைச்சிட்டார். உடலை படைச்சிட்டு இந்த உடலுக்குள்ள அதே பரமாத்மா தான் நுழைய போகிறார். அதற்கு முன்பு. இப்போ புரகனா இந்த உடலுக்குள் அந்த பரமாத்மா நுழைவதற்கு முன்பு அவர் என்ன செய்தாராம்? அந்த பரமாத்மா என்ன பண்ணினாராம்? சக பக்ஷி பூத்வா. பக்ஷி பூத்வா என்றால் இதனுடைய லிட்டரல் டிக்ஷனரி படி என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடலுக்குள் நுழைவதற்கு முன்பு அவர் பறவையாக மாறி உடலுக்குள் நுழைந்தார் அப்படின்னு வருது. இந்த இடத்துல பக்ஷி பூத்வா இஸ் ஈக்குவல் டு சூக்ஷ்ம சரீரம் பூத்வா. அவர் சூக்ஷ்ம சரீரமாக மாறி, அதாவது பக்ஷி பூத்வான பக்ஷியாக மாறி அப்படின்னா அவர் என்ன செய்தாரா? அதே பரமாத்மா நம்முடைய சூக்ஷ்ம சரீரம்னா சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் அதற்குள் இருக்கிற ஜீவாத்மா, அதாவது சிதாபாசன், இவ்வாறெல்லாம் ஒரு மாற்றத்தை அடைந்து புரக புருஷக ஆவிஷது. 2வது புரக என்றால் ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்திற்குள் புருஷக, அந்த புருஷனான ஈஸ்வரன் ஆவிஷத்து நுழைந்தார். அவர் நுழைந்தார். கதை சொல்கிற மாதிரி இங்கு சொல்லப்படுகிறது. பக்ஷி பூத்வா, அதாவது அவர் பக்ஷி பூத்வான சூக்ஷ்ம சரீரத்தை அடைந்து இந்த ஸ்தூல சரீரத்திற்குள் நுழைந்தார். பிரவேச சுருத்திங்கிறதெல்லாம் பல முறை பார்த்துருக்கோம். அதனால் அதனுடைய விளக்கம் நமக்கு இங்கே அவசியம் இல்லை. பல இடங்களில் சரீரத்திற்குள்ளே பிரவேசித்தல்ங்கிறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு விசாரம் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கு வருகின்றது. இப்போ இவரே பல சரீரங்களை படைத்தார். அந்த ஸ்தூல சரீரத்திற்குள் இவரே சூக்ஷ்ம சரீரமாக பிரவேசித்து இருந்து கொண்டு இருக்கின்றார். பிறகு அடுத்த பகுதியில் சவா அயம் புருஷக, அந்த பரமாத்மாவான அந்த புருஷன் இப்பொழுது புருஷக அப்படிங்கிற சொல்லுக்கான லட்சணம் இங்கு வருகின்றது. நிருக்தி என்று சொல்கின்றோம். நிருக்தின்னு எட்டிமாலஜி. எப்படி அந்த ஈஸ்வரனுக்கு பரமாத்மாவுக்கு புருஷன் என்ற பெயர் வந்துள்ளது, அதனுடைய விளக்கம் இங்கு வருகின்றது. சர்வாசு பூர்ஷு புரிஷயக. பூர்ஷு என்றால் ஷரீரத்தில், சர்வாசுன எல்லா ஷரீரத்துக்குள்ளும் இருப்பதனால் இவருக்கு புருஷக என்ற ஒரு பெயர். இதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம்? புரி சேதே இது புருஷக. புரி அப்படின்னு சொன்னால் ஷரீரம், நகரம்னு அர்த்தம். அதை இங்கே ஷரீரம்னு எடுத்துட்டு சேதேனா அதற்குள் குடியிருக்கின்றார். அப்போ புரிஷயக அப்படின்னு சொன்னால் எல்லா ஷரீரங்களுக்குள்ளும் சேத்தே அப்படின்னா உறங்கிக் கொண்டிருப்பார், வீற்றிருக்கின்றார், சாட்சியாக இருக்கின்றார். இதுவரைக்கும் நமக்கு சர்வாத்மபாவம் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. இங்கேயே ஒரு துவைதம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீ அடுத்த பகுதியில் தான் இந்த சர்வாத்மபாவம் நிலைநாட்டப்படுகிறது. எப்படி என்றால், அவர் உடலை படைத்து
சூக்ஷ்ம சரீரமாக ஆகி உடலுக்குள் போனார்னு சொன்னால் அப்போ நமக்கு என்ன ஒரு துவைதம் வந்துடும். இப்போ உடல்னு ஒன்று இருக்குது, அது ஏதோ அவர் படைச்சார், அந்த உடலாக அவர் இல்லை, ஆனால் சூக்ஷ்ம சரீரமாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு விடலாம். அது இல்லை என்பது அடுத்த பகுதியில் விளக்கப்படுகிறது. ந ஏனேன கிஞ்சன அனாவிருதம், அதாவது ஏனேன என்றால் இந்த பரமாத்மாவினால் அல்லது இந்த ஈஸ்வரனினால் அனாவிருதம் வியாபிக்கப்படாதது கிஞ்சன ந எதுவுமே கிடையாது. இந்த பரமாத்மாவினால் வியாபிக்கப்படாதது எதுவும் இல்லை. இதுதான் மிக முக்கியமான சொல். ந ஏனேன கிஞ்சன அனாவிருதம். ஆவிருதம் அப்படின்னா வியாபிக்கப்படுதல், அனாவிருத்தம்னா வியாபிக்கப்படாமல் இருத்தல். ந அனாவிருத்தம்னா வியாபிக்கப்படாமல் இருத்தல் என்பது இல்லை. டபுள் நெகட்டிவ் முக்கியத்துவத்தை குறிக்கின்றது. டபுள் நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். அது ஏன் டபுள் நெகட்டிவ்ல சொல்கிறோம் அப்படின்னா அது முக்கியத்துவத்தை குறிக்கின்றது. இவரால் இந்த பரமாத்மாவினால் வியாபிக்கப்படாதது என்பது இல்லை அப்படின்னா எல்லாமே வியாபிக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், களிமண்ணினால் வியாபிக்கப்படாத பானைகள் இல்லை, தங்கத்தினால் வியாபிக்கப்படாத நகைகள் இல்லை, நீரினால் வியாபிக்கப்படாத அலைகள் இல்லை. அப்படி இந்த பரமாத்மாவினால் வியாபிக்கப்படாதது எதுவும் இல்லை. ஏனேன, ஏனேனங்கிற சொல் மிக அருகில் இருக்கின்ற நம்முடைய ஆத்மாங்கிறத அந்த ஏனேனங்கிற வார்த்தை குறிக்கின்றது. ஏனேனா ஏதோ அப்படின்னு அர்த்தம் அல்ல, நம்மிடம் நாமாக இருக்கின்ற இதனால் அனாவிருத்தம், இதனால் வியாபிக்கப்படாதது கிஞ்சன எதுவும் ந கிடையாது. பிறகு மீண்டும் அதே கருத்து, அதாவது ஏற்கனவே டபுள் நெகட்டிவ் இம்பார்ட்டன்ஸுக்கு டபுள் நெகட்டிவை 2 டைம்ஸ் சொல்கிறாங்க, மறுபடியும் அதே சொல்லப்படுகிறது. ந ஏனேன, ஏனேன இந்த பரமாத்மாவினால் கிஞ்சன எதுவும், ந அசம்விருத்தம், சம்விருத்தம்னா வியாபிப்பது, அசம்விருத்தம்னா வியாபிக்காமல் இருத்தல். ந என்றால் வியாபிக்காமல் இருத்தல் என்பது கிடையாது. அங்கே அனாவிருத்தம், இங்கே சம்விருத்தம், சம்னு ஒரு வார்த்தை, அவ்வளோதான், ரெண்டும் ஒரே கருத்து தான். ஆகவே அந்த பரமாத்மாவினால் தான் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது. இப்போ பரமாத்மா தான் காரிய காரண ரூபமாக வியாபித்துள்ளார். அதாவது பரமாத்மா அல்லது இங்கு ஈஸ்வரனுக்கு வேறான எந்த ஒரு தத்துவமும் கிடையாது. இப்போ இது சர்வாத்ம பாவத்தை குறிக்கின்றது. இப்போ இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனாலேயே வியாபிக்கப்பட்டுள்ளது என்றால், இந்த உலகம் அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது என்றால், அப்போ நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும்? இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஈஸ்வர திருஷ்டி, இப்போ ஈஸ்வரனே அனைத்துமாக இருக்கின்றார் என்று உணர வேண்டும். இப்போ இந்த கருத்தை இதெல்லாம் இனி நிதித்தியாசனத்துக்கு தான், இங்கே விளக்கத்திற்கு அதிகமான தேவை நமக்கு இல்லை. காரணம் என்ன? அந்த விளக்கமெல்லாம் சிரவண மனனத்தில் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்து இறுதி ஸ்லோகம். இதில் மேலும் சர்வாத்ம பாவம் கூறப்பட்டு மகா வாக்கியத்துடன் இந்த மது பிராமணம் முடிவடைய இருக்கின்றது. இதம் வை தன்மதோ தத்யங்காதர்வணக அஸ்விப்யாம் உவாச்ச ததேதத் ரிஷிஹி ரூபம் பிரதிரூபோ பபூவ ததஸ்ய ரூபம்
பிரதிசக்ஷணாய இந்திரோ மாயாபிஹி புருரூப ஈயதே யுக்தாஹ்யஸ்ய ஹரயக சததச இதி அயம் வை ஹரயக அயம் வை தசச சகஸ்ராணி பகூனி ச அனந்தானி ச ததேதத் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அயமாத்மா பிரம்ம சர்வானுபூஹோ இத்யனுசாசனம். இந்த இறுதி மந்திரம் மிக முக்கியமான மந்திரமாக கருதப்படுகிறது. இந்த மந்திரத்தை சங்கரர் பல இடங்களில் திரும்ப திரும்ப இது ஒரு கொட்டேஷனாக கோட் பண்ணுவார். இதில் இருக்கின்ற சில பகுதிகள் எல்லாமே மிக முக்கியமான சொற்கள். இப்போ இங்கு மீண்டும் பரமாத்ம ஸ்வரூபம் கூறப்பட்டு ஜெகத்தினுடைய மித்தியாத்துவம் கூறப்பட்டு மகா வாக்கியத்துடன் முடிவடைகின்றது. இப்போ மது வித்யாவினுடைய ஆரம்பம் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவம், மது வித்யா பகுதியினுடைய முடிவும் ஜெகன் மித்தியாத்துவம், பிரம்ம சத்தியம், பிரம்ம அத்வைதம், பிறகு இந்த பிரம்மனே ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ற மகா வாக்கியம். முதல் வரி ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த ரிஷி அதாவது தத்யங் ஆதர்வணக எதை அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்தாரோ அதை இப்பொழுது நமக்கு கூறுகின்றார். ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ. இது பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுடைய சரீரத்திற்குள் இருந்து எல்லா ஜீவராசிகளாகவே நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இந்த முதல் வரி மீண்டும் சர்வாத்ம பாவம். ரூபம் 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 என்றால் இங்கு தேகம் தேகம் பிரதி. இந்த பரமாத்மா ஒவ்வொரு தேகத்திற்குள் சைத்தன்யமாக போகும் பொழுது பிரதிரூபோ பபுவ என்றால் அந்தந்த தேகமாகவே அவர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். பிரதிரூபக பபுவ அப்படின்னு சொன்னால் அது போலவே தெரிந்து கொண்டு இருக்கின்றார். இப்போ காற்றானது பலூனுக்குள்ளே போச்சுன்னா அந்த பலூன் எப்படி ஒரு ஃபார்ம் இருக்கோ அதே போல் அந்த காற்று இருப்பது போல. ஆனால் உண்மையிலேயே காற்றுக்கு உருவமெல்லாம் கிடையாது. அதே போல் உருவமற்ற சைத்தன்ய ஸ்வரூபமான பரமாத்மா நம்முடைய ரூபம் ரூபம் ஒவ்வொரு சரீரத்திற்குள் செல்லும் பொழுது பிரதிரூபோ அது போலவே பபுவென தோன்றிக்கொண்டிருக்கின்றார். இந்த பிரதிரூபகங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் உண்டு. அதாவது பிரதிபிம்பக என்று ஒரு பொருள். பிரதிபிம்பம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரியன் ஒவ்வொரு கண்ணாடிக்குள்ளும் அதாவது எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற சக்தி இருக்கோ அங்கெல்லாம் தன்னை போல ஒரு சூரியனை உருவாக்கி விடுகின்றார். அது கண்ணாடியாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கலாம். அப்படி எங்கெங்கெல்லாம் நீர் தேக்கம் இருக்கின்றதோ அங்கங்கெல்லாம் ஒரு சூரியன் இனி ஒரு சூரியனை உற்பத்தி செய்வது போல பிரதிரூபோ பபுவ, அதாவது சிதாபாசமானது தோன்றுகிறது. அதனால் ஈஸ்வரனே அனைத்துமாக இருப்பது போல் தெரிகிறது. இப்போ பரமாத்மா உபாதி பேதம் விதவிதமான உபாதிக்குள் செல்லும் பொழுது அததுவாகவே நமக்கு தெரிந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கின்றார்.
இனி இரண்டாவது வரியில் இந்த பிரதிபிம்பத்தினுடைய சிதாபாசத்தினுடைய பிரயோஜனம் சொல்லப்படுகிறது. சிதாபாசத்தினால என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம மனசு ஜடமாக இருக்கு, உடலும் ஜடமாக இருக்கு. ஆனால் இந்த உடலுக்குள்ள நேரடியாக சிதாபாசம் வருவதில்லை. ஜடமான வெளியே இருக்கிற பாறை மண்ணில் சிதாபாசம் தோன்றுவதில்லை. நம்முடைய சூக்ஷ்மமான மனதில் தான் பரமாத்மாவினுடைய சைத்தன்யம் சிதாபாசமாக வெளிப்படுகிறது. சித்தினுடைய ஒரு பொய்யானது வெளிப்படுகிறது. இது எப்படி என்றால், எப்படி சூரியன் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது? தூய்மையான கண்ணாடி அல்லது நீர் போன்ற இடத்துல தான் ஒரு பொய்யான சூரியன் தோன்றுகிறது. அதே போல் நம்முடைய மனசில் தான் சிதாபாசன் உற்பத்தி ஆகிறது. அதனால தான் மனது ஜடம்னு சொல்லி மனசளவில் புரிஞ்சுக்க முடியுமே தவிர அனுபவத்தில் புரிந்து கொள்ளவே முடியாது. எனக்கு மனம் ஜடமானதுங்கிற அனுபவம் வேண்டும்னா இம்பாசிபிள், முடியவே முடியாது. காரணம் என்னன்னா, மனம்னு இருந்தால் அங்கே சிதாபாசம் தோன்றிவிடும். இப்போ சேதனமான மனம் என்றைக்குமே அனுபவத்தில் இருக்கும். அறிவுபூர்வமாக தான் புரிஞ்சுக்கணும் மனமானது சொரூபத்தில் ஜடம். எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தில் ஆனது மனம். சூக்ஷ்மமான பூதத்திலிருந்து வந்தது தான் ஸ்தூலமான பூதம். இப்போ ஸ்தூலமான பூதம் ஜடம்னு சொன்னால் சூக்ஷ்மமான பூதமும் ஜடமாக இருக்கணும். ஆகவே மனமும் ஜடம். ஆனால் அது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதுக்குள்ள சிதாபாசம் இருக்கின்றது. அந்த சிதாபாசம் மனதிற்குள்ள வெளிப்பட்டதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அது இங்கு சொல்லப்படுகிறது. அது என்ன பலன் என்றால், சிதாபாசத்தினுடைய துணை கொண்டுதான் நாம் சைத்தன்யத்தை சித்தை புரிந்து கொள்ள முடியும். அப்ப சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சிதாபாசம் துணை புரிகின்றது. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது சிதாபாசத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அதற்கு இங்க பதில், சிதாபாசத்தினுடைய பிரயோஜனம் சித்தை புரிந்து கொள்ள அது பயன்படுகிறது. இப்போ ஆத்மா சைத்தன்ய சொரூபங்கிற ஞானமே நமக்கு வர காரணம் என்னன்னா சிதாபாசனால தான். சிதாபாசம்ங்கிறது ஒன்று தோன்றவில்லை என்றால் நம்ம ஆத்மா சைத்தன்யம்ங்கிற ஞானத்தையே அடைய முடியாது. வேணா சத்துன்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஆத்மாவினுடைய சித் சொரூபத்தை அறிய சிதாபாசம் துணை புரிகின்றது. அதாவது பொய் உண்மையை காட்டி கொடுக்கின்றது. இந்த பொய்யினால என்ன பிரயோஜனம்னா, உண்மை இது என்று தெரிந்து கொள்ள பொய்யானது பயன்படுகிறது. அதனால நான் நாளையிலேருந்து பொய் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் தானே உண்மையை காட்டி கொடுக்கும்னு சொல்லி. பொய் உண்மையை காட்டி கொடுக்க பயன்படும். பொய் தான், ஆனால் அந்த பொய் உண்மையை காட்டி கொடுக்க அது பயன்படும். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. ததஸ்ய ரூபம் பிரதிசக்ஷணாய. தது என்ற சொல் பிரதிபிம்ப தத்துவம், சிதாபாச தத்துவம். சிதாபாச தத்துவம். அஸ்ய என்றால் நிர்குண பிரம்மணக, நிர்குணமான ஆத்மாவுக்கு ஆர் பிரம்மத்திற்கு, பிரம்மத்தினுடைய அஸ்ய, அதாவது நிருபாதிகஸ்ய ஆத்மனக அல்லது நிர்குணமான பிரம்மத்தினுடைய ரூபம். இங்க ரூபம் சொன்ன சொரூபம். சிதாபாசமானது நிர்குண பிரம்மத்தினுடைய சொரூபத்தை பிரதிசக்ஷணாய. பிரதிசக்ஷணாயனா சொரூபத்தை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. பிரதிசக்ஷணாயனா ஞானாய பவதி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஞானாய பிரயோஜனம் பவதி, ஞானத்தை அடைய பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த சிதாபாசம் அதனுடைய பரமாத்மாவினுடைய சொரூபத்தை, என்ன சொரூபம்? சைத்தன்ய சொரூபம் என்ற ஞானத்தை அடைய அது காட்டி கொடுக்கின்றது, உதவியாக இருக்கிறது. இப்போ முதல் வரியில் சர்வாத்ம பாவம் எல்லாமாகவும் இருக்கு. இரண்டாவது வரியில் இந்த சிதாபாசத்தினுடைய பிரயோஜனம்.
இனி மூன்றாவது வரி, இது ரொம்ப ஃபேமஸ், அடிக்கடி சாஸ்திரத்தில் கோட் பண்ணுற வார்த்தை. இந்திரக மாயாபிகி புருரூபக ஈயதே. இதெல்லாம் தான் நமக்கு அத்வைதத்திற்கு மிக முக்கியமான பிரமாணங்கள். ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம்னு நம்ம ஏன் இதுதான் உபனிஷத் சொல்லுதுன்னு சொல்கிறோம்? அதற்கெல்லாம் நமக்கு ஆதாரமான அஸ்திவாரமான சொற்கள் இவைகளெல்லாம். இப்போ இங்கே இந்திரக மாயாபிகி புருரூபக ஈயதே. இந்திரக என்ற சொல்லுக்கு பொருள் பரமேஸ்வரக, ஈஸ்வரன், பரமாத்மா. பரமாத்மான ஈஸ்வரன், இந்திரகன இந்த ஈஸ்வரன். மாயாபிகி, மாயாபிகினா மாயையின் மூலமாக. பரமேஸ்வரன் மாயையின் மூலமாக புருரூபக என்றால் பகுரூபக, பலவிதமான ரூபத்தை, பலவிதமான ரூபங்களாக. ஈயதே என்றால் பிரதீயதே, காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். பிரதீயதே, ஈயதேன பிரதீயதே, பிரதீயதேன தோன்றிக் கொண்டிருக்கின்றார். இப்போ இந்திரன் அதாவது ஈஸ்வரன் மாயையின் மூலமாக, அதாவது மாயையின் துணை கொண்டு புருரூபகன விதவிதமாக, இங்கே புருரூபகன சர்வரூபகன் அர்த்தம், அனைத்துமாக ஈயதே காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். அதாவது அந்த பரமாத்மாதான் பொய்யாக அனைத்துமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். இங்கே மாயாபிகி அப்படிங்கிறதுக்கு மாயையின் மூலமாகன்னு சொன்னால் சிதாபாசமாக, ஆபாசமாக, பொய்யாக, சிதாபாச ரூபமாக, சிதாபாச ரூபமாக அல்லது உபாதி பூதமாக, பொய்யாக, உண்மையற்றதாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இப்போ இதுதான் நம்ம உபனிஷத்து மித்தியாத்தத்தை சொல்லுதுங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான சொல். அதாவது அவர் உண்மையிலேயே அனைத்துமா மாறிவிடவில்லை. ஏன்னா மற்ற மதவாதிகள் எல்லாம் பரிணாமவாதத்தை தான் பேசுகிறார்கள். அதாவது பரிணாமம், அணு பரிணாமத்தை அடைந்தது, அப்படி தார்க்கிகர்கள். பிறகு பிரகிருதிங்கிற ஒரு தத்துவம் தான் இப்படி மாறி உள்ளதுன்னு சாங்கியர்கள், யோகிகளும் அதை சொல்கிறார்கள். ஆனால் நம்ம வேதாந்தத்தில் இவைகளெல்லாம் வெறும் மித்தியா, அசாரம். அது எதனுடைய அடிப்படையில் சொல்கிறோம்? மாயாபிகி, மாயையின் மூலமாக ஈஸ்வரன் பலவிதமாக, அனைத்து விதமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். அப்போ உண்மையிலேயே அவர் எதையும் தோற்றி வைக்கவில்லை. அப்போ நம்ம அஜாதிவாதம் தான் நம்முடைய வாதம். எதுவுமே உண்மையில் தோன்றவில்லை. பிறகு பொய்யாக, மாயையின் மூலமாக. இப்போ மாயைனா இந்த இடத்துல சிதாபாசம் அல்லது மித்யா சொரூபமாக, பொய்யாக அவர் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இனி அடுத்த பகுதிகளெல்லாம் அடுத்த வரியிலிருந்து நிஷேதம் செய்யப்படுகிறது. இந்த பிரபஞ்சமானது நிஷேதம் செய்யப்படுகிறது. ஏன்னா எதை நிஷேதம் பண்ணுறோமோ அது மித்தியா. ஏன்னா அது உண்மை இல்லையே. அவர் உண்மையிலேயே இருந்திருந்தால் அதை நம்ம நீக்க முடியாது. இப்பொழுது இவைகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது பொய் என்று. பொய் என்று நீக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி என்ன செய்தாகணும்? அத்தியாரோபம் செய்தாக வேண்டும். அந்த பரமாத்மாவிடம் இதை நம்ம ஏற்றி வச்சு பிறகு இதை நீக்க வேண்டும். ஆகவே நீ அடுத்த பகுதி அத்தியாரோப அபவாதம். அதாவது சாரமானது இந்த கடைசி மந்திரத்தில் விடுகிறது. வேதாந்தத்தினுடைய சாராம்சம் இங்கு வருகின்றது. இனி இப்பொழுது அத்தியாரோப அபவாதத்தை பார்ப்போம். யுக்தாகி அஸ்ய ஹரயக சதா தச இதி. அதாவது அந்த பரமாத்மாவிடம், அஸ்ய என்றால் அந்த பரமாத்மாவிடம், ஹரயக என்றால் இந்த இடத்துல இந்திரியாணி, நம்முடைய இந்திரியங்கள், அதாவது நம்முடைய உடல் அனைத்தும்னு சொல்கிறதுக்கு பொதுவாக இங்கே இந்திரியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய இந்திரியங்கள் யுக்தாக என்றால் பொருத்தப்பட்டுள்ளது.
அதாவது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பரமாத்மா இந்திரியமற்றது. அசக்ஷுகு அஸ்ரோத்ரம், அதுக்கு காது கிடையாது, கண் கிடையாது. ஆனால் அந்த இந்திரியங்கள் எல்லாம் அந்த பரமாத்மா மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ அஸ்ய அந்த பரமாத்மாவுக்கு ஹரயக யுக்தாக இந்திரியங்கள் எல்லாம் அதற்கு பொருத்தப்படுகிறது. எவ்வளவு இந்திரியங்கள்னா சதா தச இதி. சதானா நூற்றுக்கணக்கான, தசன 10 100. இங்கே 10 100ங்கிறதுக்கெல்லாம் எண்ணிக்கை கிடையாது. ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, எண்ணிக்கையற்ற. இப்போ எண்ணிக்கையற்ற இந்திரியங்கள் அந்த பரமாத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதி. இப்போ இதி இதோட இந்த பகுதி முடிவடைகிறது. இப்பொழுது நீ அடுத்த கடைசி பகுதி. நமக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன சந்தேகம்? இப்போ பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, இந்திரியங்கள்னு ஒரு தனி தத்துவம் இருக்குது, அந்த இந்திரியங்கள் எல்லாம் பரமாத்மா மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, ஆகவே துவைதம் தானே. உடனே துவைதி வந்துடுவான், வந்து நிற்பான். அதற்கு இப்பொழுது பதில் அயம் வை ஹரயக. அயம் வை ஹரயக அப்படின்னு சொல்வது அந்த பரமாத்மாவேதான் இந்திரியம். இதுவும் பாதாயாம் சாமானாதி கரண்யம். அயம் வை ஹரயக, அயம் பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் இந்திரியங்கள். அதாவது இந்த உலகம்தான் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? உலகம்னு ஒன்று தனியாக இல்லை, ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். இப்போ அயம் வை ஹரயகங்கிறது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, இந்த தங்கம்தான் நகைகள், தங்கம்தான் நகைகள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நகைன்னு ஒன்று கிடையாது, நகைன்னு ஒன்று தனியாக இல்லை. இப்போ நகை அப்படின்னு ஒரு தனியாக இல்லை. அதாவது களிமண்ணில் விதவிதமான மனித உருவங்கள் செய்யப்பட்டுள்ளது. அப்போ மனித உருவத்தில் எத்தனையோ கை இருக்குது, கால் இருக்குது, முகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நம்ம கை நல்லா இருக்குது, மூக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு எது ஆதாரம்னு பார்க்கும்போது களிமண். உடனே என்ன சொல்லிடுறோம்? களிமண் தான் இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த உறுப்புக்கள் எல்லாம் களிமண் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? களிமண் என்ற ஒன்றை தவிர்த்து மனிதன் என்று நம்ம ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அப்படி ஒன்று கிடையாது. மனிதத்துவம் அப்படிங்கிறது களிமண்ணுக்கு வேறாக கிடையாது. அப்படி நம்ம இடத்துல இந்திரியம்னு ஏதோ ஒன்று இருக்குது. அந்த இந்திரியம்ங்கிற ஒரு தன்மை அந்த பரமாத்மாவிடமிருந்து அந்த இந்திரியத்தை எடுத்துட்டோம்னா அப்படி ஒன்று கிடையாது. ஆகவே இந்திரியம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன என்றால் அந்த பரமாத்மா ஒன்று தான் இருக்குது, அது ஒன்று தான் ஆதாரம். இவைகளெல்லாம் நாம ரூபங்கள். பிறகு மீண்டும் இதே கருத்து தான். அயம் வை தசச சகஸ்ராணி, இதுவே நூற்றுக்கணக்கான, தசன 10, சகஸ்ரம்னா 1000, பகூனிச்ச அனந்தானிச்ச. பகூனினா பகூனி அப்படின்னா அதிகமான, அனந்தானின எண்ணிக்கையற்ற. இப்போ எண்ணிக்கையற்ற இந்திரியங்கள், எண்ணிக்கையற்ற பொருள்கள் இதுதான். இதை சுருக்கமாக சொல்லணும்னா அயமேவ சர்வக, இதுதான் அனைத்தும் அப்படின்னு சொல்லும்போது அனைத்துங்கிறதே ஒன்று கிடையாது. இருக்கிறது என்னென்னா இது ஒன்று தான், இது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு முக்கியமான அதாவது பாதாயாம் சாமானாதி கரண்யம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுவும் அதுவும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது அதை உன்னை பாதை பண்ணுறோம். பாதைன்னா அது இல்லைன்னு நீக்கி இதை மட்டும் எஞ்சி வைக்கின்றோம். இப்போ பாண்டிச்சேரி தான் புதுச்சேரி அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறது ஒன்று தான், அங்கே ரெண்டுன்னு வெறும் தோற்றம்தான், ரெண்டு அங்கு கிடையாது. அப்படி இவைகளெல்லாம் இந்த எண்ணிக்கைகள்லாம் அனந்தானி, எண்ணிக்கையற்ற அனைத்தும் இது ஒன்று தான். இப்போ ஒன்றுக்கு மேல் ஒன்றும் கிடையாது. இனி அடுத்ததெல்லாம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி இப்படிப்பட்ட பிரம்மந்தான் நீ ஆத்மா என்ற மகா வாக்கியம். மகா வாக்கியம் வர்றதுக்கு முன்னாடி பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். இதையும் சங்கரர் அடிக்கடி கோட் பண்ணுற சொல் என்ன? ததேதத் பிரம்ம, இந்த பிரம்மனானது. இனி வருகின்ற சொற்கள் அனைத்தும் நிர்குண பிரம்மஸ்வரூபம்.
அபூர்வம், அனபரம், அனந்தரம், அபாஹ்யம், இதெல்லாம் பிரம்மத்தினுடைய நிர்குண ஸ்வரூபம். ஒவ்வொன்றாக இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ததே தத் பிரம்ம, இந்த பிரம்மமானது அபூர்வம். இங்க பூர்வம்ங்கிற சொல்லுக்கு காரணம்னு அர்த்தம். அபூர்வம் என்றால் காரண ரகிதம். ந வித்யதே காரணம் பூர்வம் எஸ்ய அபூர்வம். அதாவது எந்த பிரம்மத்திற்கு காரணம் இல்லையோ அது அபூர்வம், காரணமற்றது. அதைத்தான் நம்ம ஸ்வயம்பு அப்படின்னுலாம் சொல்லுவோம். இந்த பிரம்மத்திற்கு காரணம் கிடையாது. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த நிர்குண பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை. இதை எல்லா மதவாதிகளும் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாருமே இந்த பிரம்மன் அனாதிங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. அடுத்ததுல தான் கருத்து வேறுபாடு. அபூர்வம், அனபரம். அனபரம் அப்படின்னா இந்த பிரம்மத்திடமிருந்தும் எதுவும் வரவில்லை, காரிய ரகிதம். காரிய ரகிதம். ந வித்யதே அபரம் காரியம் எஸ்ய. அனபரம் அப்படின்னா, அபரம் அப்படின்னா வேறான ஒரு காரியம், ஒரு ப்ராடக்ட். அனபரம் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மனிடமிருந்தும் எதுவும் வரவில்லை. இதை யாரு சொல்வார்கள்னா அத்வைதிகள் தான் இதை சொல்கிறார். மீதி அனைவரும் பிரம்மத்திடமிருந்து இது வந்தது இது வந்ததுன்னு சொல்றோம். நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில எல்லாம் சொல்லுவோம் ஒரு படியாக. இறுதிய அனபரம், எதுவுமே இதனிடமிருந்து வரவில்லை. இப்ப அபூர்வம், அனபரம். அடுத்தது அனந்தரம். அனந்தரம் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மத்துக்கு வேறான ஒரு பொருள் கிடையாது, ஒரு ஜாதி, ஒரு வெக்தி ஒன்றும் கிடையாது. அனந்தரம். அனந்தரம்னா இதற்கு வேறான. ந வித்யதே ஜாத்யந்தரம் வஸ்து எஸ்ய. அதாவது இந்த பிரம்மத்தை போல வேறு எதுவும் கிடையாது. இந்த பிரம்மத்திற்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரம்மந்தான். பிரம்மத்தை போல இருக்கிறது ஒன்று சொல்லுன்னா பிரம்மந்தான். அப்போ இதற்கு எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதற்கு நிகராக ஒன்றும் இல்லை. இப்போ அபூர்வம், அனபரம், அனந்தரம். அனந்தரம் சொன்னா இதற்கு நிகராக ஒன்றும் கிடையாது. அடுத்தது அபாஹ்யம். அபாஹ்யம்ங்கிற சொல் இந்த பிரம்மத்துக்கு வெளி உள்ளே என்பது ஒன்றும் கிடையாது. ஆகாசத்தை கடந்ததுன்னு அர்த்தம். அதாவது உள்ளே வெளியே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அது வந்து ஸ்பேஸுக்குள்ளே பேசுவோம். அதாவது ஹாலுக்கு வெளியே, ஹாலுக்குள்ளேன்னு சொல்லுவோம். இந்த பிரம்மத்துக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அபாஹ்யம்னா தனக்கு வெளியே என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னாவே தனக்கு உள்ளே என்பது ஒன்று இல்லை என்றும் ஆகிறது. இனி இப்படிப்பட்ட பிரம்மன், சரி பிரம்மன் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட பிரம்மன் யார்? எனக்கு அந்த இந்த பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம்? அயம் ஆத்மா பிரம்ம. இந்த உன்னுடைய ஆத்மாதான் இப்படி சொல்லப்பட்ட பிரம்மன். அயம் ஆத்மா, இந்த ஆத்மாதான் பிரம்மன். இது வந்து மகா வாக்கியம். இதனுடைய விளக்கத்தை எல்லாம் நம்ம மாண்டூக்கியத்திலே படிச்சிருக்கோம். அயம் ஆத்மா. அயம் ஆத்மான்னு சொன்னா இங்க அயம்ங்கிற சொல் வந்து பிரத்யக்ஷ, அதாவது மிக மிக அருகில் இருக்கின்ற நம்மை குறிக்கின்றது. ஆத்மாங்கிற சொல்லும் நம்மை குறிக்கின்றது. அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திற்கு ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மா பிரம்ம, அனைத்துக்கும் அதிஷ்டானமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பிரம்மந்தான். இப்போ வியஷ்டி சரீரத்திற்கு ஆதாரமாக இருப்பதே சமஷ்டி சரீரத்திற்கு ஆதாரம். இது வந்து மகா வாக்கியம். நீ அடுத்தது மிக அழகான சொல் சர்வானுபூஹு. சர்வானுபூஹு. சர்வானுபூஹுங்கிறதுக்கு ரெண்டு விதமான பொருள். ஒன்று சர்வம் சாட்சிதயா அனுபவதி, அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பது. அனுபூஹு என்றால் பார்த்து கொண்டிருப்பது. சர்வம் அப்படின்னா அனைத்தையும்.
அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பது. ஸ்வ வியாபாரம் வினா, தன்னிடத்துல எந்த ஒரு வியாபாரமும் மாற்றமும் இல்லாமல் அனைத்தையும் அனுபவதி. இது அனுபூகு, அனுபூகுங்கிற வார்த்தை அனுபவதி. அனுபவதினா இங்க பார்த்து கொண்டிருக்கின்றது, அனுபவிக்கின்றது. இது எந்த விகாரமும் இல்லாமல் அனைத்தையும் அனுபவிக்கின்றது. இதை கேட்டவுடனே மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துடலாம். அப்ப இது ஒன்று இருக்கு, அனைத்துன்னு ஒன்று இருக்கு, ஏன்னா அனைத்தையும் இது அனுபவித்து கொண்டிருக்கின்றதேன்னு வரலாம். அதனால தான் இதுக்கு இனி ஒரு அழகான விளக்கம் உண்டு. சர்வம் ச அனுபூகு ச, சர்வமாகவும் அனுபூவாகவும் இருப்பது. சர்வம்னா அனைத்துமாகவும் அனைத்தையும் அறிவதாகவும் இருக்கின்றது. இதில் நமக்கு அத்வைதம் வந்தாச்சு. இப்போ சர்வகச்ச அனுபூகுச்ச சர்வானுபூகு, அது ரெண்டாவது அர்த்தம். இப்போ முதல் அர்த்தத்துக்கு ரெண்டாவது அர்த்தத்துக்கு வேறுபாடு. முதல் அர்த்தம் அனைத்தையும் சாட்சியாக அனுபவிப்பது. இரண்டாவது அர்த்தம் அனைத்துமாகவும் இருந்து கொண்டு, சர்வகச்ச அனைத்துமாகவும் இருந்து கொண்டு, அனுபூகுச்ச சாட்சியாக அனுபவித்து கொண்டும் இருக்கிறது. அதுதான் உண்மையான சரியான பொருள். அனைத்துமா இதுதான் இருக்கு, அனைத்தையும் இதை அனுபவித்து கொண்டும் சாட்சியாக அனுபவித்து கொண்டு இருக்கு. அதாவது அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கு, அந்த அனைத்துமாகவும் இருக்கு. எப்படின்னு சொன்னா நம்ம கண்ணாடியில பார்க்கறது போல, நம்ம கண்ணாடியில பார்த்துட்டோம் அப்படின்னா நாமும் நம்ம பார்க்கிறோம், பார்க்கறதும் நாம, பார்க்கப்படும் பொருளும் நம்ம தான், பார்க்கிறதும் நாம தான். அப்படி அனைத்துமாகவும் இருக்கின்றது, அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டும் இருக்கின்றது. இனி தத்தியம் ஆதரவனக யோசிச்சு பார்க்கிறார். இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஈதி அனுசாசனம், இவ்வளவுதான் டீச்சிங். இதுனா இவ்வளவுதான், அனுசாசனம்னா உபதேசம். அதாவது இதுக்கு மேல சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது, ஃபுல் ஸ்டாப்ங்கிற. அதாவது சர்வானுபூகுங்கிறது புரிஞ்சிடுது, அயமாத்மா பிரம்மன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறது தப்புன்னு சொல்ற. இது அனுசாசனம். அனுசாசனம்னா ஓவர், டீச்சிங் இதோடு ஓவர், முடிவடைகிறது. இது அனுசாசனம்னா இதுதான் பிரம்மத்தை பற்றிய முடிவான உபதேசம். இவ்விதம் இந்த 5வது மது பிராமணம் நிறைவடைகின்றது. அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.